யூட்ரஸினுடைய நடுப்பகுதியில் நம்ம ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸ்பெடிசர் டாக்ஸ். டிஃப்ரெண்டான இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனில் நல்லா ஃபேமஸாக ஈவன் தமிழ்நாடு லெவலில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டாக வந்திருக்காரு. நம்மளோட பால்வளத்துறை அமைச்சர் கூடயே இவர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான இன்டர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கங்க. வணக்கம். இது என்னதுங்க பெரிய கண்டெய்னராக வச்சுருக்கீங்க? லிக்விட் நைட்ரஜன் வந்து ஃபுல் பண்ணி வச்சுருக்கிறோம். தேவையானதை இதில் இருந்து எடுத்து சின்ன குடுவை தான் வந்து பைக்கில் கட்டிட்டு போவோம். பசுமாட்டுக்கு, எருமைக்கு, வெள்ளாட்டுக்கெல்லாம் ஊசி போடுறதுக்கு. அதுக்குள்ளே தான் வந்து செமன் வந்து பாதுகாப்பாக -200 டிகிரியில் வந்து வச்சுட்டே இருக்க முடியும். இது வந்து உறைவது குச்சி. சின்ன குடுவையில் வந்து -200 கூலிங்கில் லிக்விட் நைட்ரஜனில் வந்து ப்ரோசஸ் செமன் வந்து நம்ம உள்ள டிப் பண்ணி வச்சிருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். வெளியே எடுத்து 200 மைனஸ்லேருந்து வந்தோடனே ஜில்லுன்னு இருக்கும். லிக்விடை மாற்றுறதுக்கு நம்ம வார்ம்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒரே நிலையில் இருந்த செமன் வந்து திரவ நிலைக்கு மாறிடுது, தெளிவாக மாறிடுச்சு. அப்போ தான் வந்து நம்ம அணுக்கள் வந்து ரெடி ஆகும். இல்லைன்னா ஃபோம்ஸ் வந்து ஒரே நிலையில் தூங்கிட்டு இருக்கும். இதை வந்து நம்ம மேலே வந்து இதுக்கு பேர் சீத்து, இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரோசன் செமன் வந்து மாட்டுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனாக பண்ண போகிறோம். யூட்ரஸினுடைய நடுப்பகுதியில் நம்ம ஃப்ரோசன் செமனை வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறேன். நேற்று ஒரு பிள்ளைங்க கூட சவுண்ட் இல்லை, ரொம்ப நின்றுச்சு. பாருங்க, அது அதில் வர்ற திரவம் வழிஞ்சு வருது. அது நம்ம கரெக்டாக முட்டை அப்போ தான் ரெடியாக இருக்கும். பாருங்கள், கற்பப்பையினுடைய நடுப்பகுதியில் இன்செர்ட் பண்ணி நம்ம அந்த செமனை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். கரெக்டாக கனெக்ட் ஆயிரும். இது வந்து கருமுட்டையில் போய் கனெக்ட் ஆச்சுன்னா கரு உற்பத்தி ஆயிரும். நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வந்து ஏ கிருஷ்ணமூர்த்தி. சத்தியமங்கலம் பக்கத்தில் புஞ்சை புளியம்பட்டி வெங்கநாயக்கமலை எனக்கு சொந்த ஊர். கவர்மெண்ட் மேல்நிலை பள்ளியில் தான் படிப்பு முடித்தேன். படிச்சுட்டு சும்மா இருக்கிறப்ப ஏதோ வருமானம் தேவைப்பட்டதுனால பவர்லூம் அந்த தொழில் தான் முதல் எனக்கு லீவில் வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கும்போது கிடைச்சது. நைட்டு ஷிஃப்ட் போகணும், தூக்குங்கிடணும். பகலில் நைட்டு மாறி மாறி இந்த ஒர்க் பார்த்துட்டு ஏதோ மினிமம் கொஞ்சமாக ஒரு குறைந்த ஊதியம் கிடைச்சது. அதுக்கப்புறம் உள்ளூர் கிராமத்திலே வந்து ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் ஆவின், கவர்மெண்ட் ஆவின் சென்டர்ல வந்து 1985 வந்து நான் வந்து அதில் வேலைக்கு சேர்ந்தேன். 5 வருஷம் 7 வருஷம் அப்படியே தொடர்ச்சி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஒரு வாய்ப்பு. ஆவின்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே செயற்கை முறை கருவட்டல், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இல்லாம நேச்சுரல் பிரீடிங், அதாவது எரும மாடு, காளை மாடு, அதுக்கெல்லாம் தான் கொண்டு அந்த மாட்டுகளை சேர்த்தி உயர் ரகத்தை உற்பத்தி பண்ண முடியாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்புக்கு போய் சேர்ந்து படித்தேன். இதன் மூலயமா படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் வந்து இதனுடைய விழிப்புணர்வு விவசாயிகள் மத்தியில், கறவை மாடு வளர்ப்போர் மத்தியில் அதிகமாக இல்லாமல் இருந்தது. நம்ம சும்மா வந்து காளை மாடு சேர்த்துனா போகுது அப்படின்னு நினச்சி விவசாயிகள் வந்து காளை மாடுக்கு கிராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் வந்து உற்பத்தியை அடைய முடியல. விவசாயிகள் வந்து அதிக பால் திறன் கொண்ட மாட்டுகளை உற்பத்தி பண்ண முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கிராமமாக பைக் மூலமாக போய் அந்தந்த தோட்டத்துக்கே போய் நல்ல பிரீடு அதில் வந்து நம்ம கிராஸ் பண்ணோம்னா அதிக பால் திறன் கொண்ட மாட்டுகளை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் டெவலப் ஆகி இப்பெல்லாம் வந்து எல்லா பக்கம் அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு விவசாயிகள் மத்தியில், கறவை மாடு வளர்க்கிறவங்க மத்தியில். அப்போ இருந்து நான் வந்து கிட்டத்தட்ட 95 நான் இந்த தொழிலை ஆரம்பித்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். செயற்கை முறை கருவூட்டல் பணியை நான் அந்த காலகட்டத்திலலாம் யாரும் அதிகமாக இதை தேர்ந்தெடுத்து இந்த தொழிலை செய்யலை. இப்போ எல்லா கிராமத்துலேயும் இளைஞர்கள் எல்லாம் வந்து நிறைய இதை தேர்ந்தெடுத்து இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தொழிலுக்குள்ளே வரோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரசு சார்ந்த ஆரம்ப கால்நடை ஆஸ்பத்திரியில வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான திட்டம் அப்படின்னு அரசு ஆஸ்பத்திரி, கால்நடை ஆஸ்பத்திரியில அந்த பகுதியில் இருக்கிற ஒரு இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அந்த இளைஞர்களுக்கு பயிற்சியை வந்து அரசு மூலியமா வந்து எந்த செலவும் இல்லாம வெட்டினரி டாக்டர்கள்லாம் படிச்சு வர்ற அந்த நாமக்கல் கல்லூரி அல்லது சென்னையில் இருக்குது. அந்தந்த பகுதியில் யாருக்கு பக்கமோ அங்க வந்து பயிற்சி கொடுப்பாங்க. கால்நடை டாக்டர் உருவாக்குற ஹாஸ்பிட்டல் எங்க சென்னையில் இருக்குது, நாமக்கல் இருக்குது. அடுத்தது தஞ்சாவூர்ல இப்போ இடையில கொண்டு வந்திருக்கிறாங்க டாக்டர்களுக்கான கல்லூரி. அங்க வந்து இந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அதுல சேர்ந்து அதுல படிச்சு பயிற்சியும் கொடுத்துருவாங்க. அதுல வந்து நம்ம ஒரு தொழில், இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து இதுல வந்து நம்ம
வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு தொழிலை நம்ம செய்ய முடியும். இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா கால்நடை ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டை கொண்டு வந்தாங்கன்னா சிரமம் இல்லாமல் வந்து நம்ம செயற்கை முறை கருவூட்டல் செய்ய முடியும். அதுக்கான மாட்டை கட்டுறதுக்கான இடமெல்லாம் வசதியாக இருக்கும். ஆனால் நம்ம கிராமத்தில் அந்தந்த தோட்டத்துக்கு அவங்க விவசாயிகளுடைய இருப்பிடத்துக்கே தோட்டத்துக்கே போய் நம்ம செய்யும்போது கொஞ்சம் அதுக்கான பயிற்சிகள் கொஞ்சம் இருந்தால் மாட்டை கட்டுறது பிடிக்கிறதுக்கு அதுக்கான பயிற்சிகள் வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். பட் இருந்தாலும் அது அனுபவத்தில் வந்து அது பழக்கப்பட்டு வந்துடும். மாட்டை சரியாக கட்டி மரத்தில் கட்டுறது அப்படி கட்டினா நம்ம வந்து அந்த ஊசியை நம்ம வந்து அந்த மாட்டுக்கு போட்டுடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னா ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டார்டிங் வந்து நல்ல காளைகள், அதாவது தரமான நோய் இல்லாமல் பால் உற்பத்தியை அதிகமாக கொடுக்குற காளைகளை தேர்ந்தெடுத்து ஃபார்மில் வச்சுருப்பாங்க. அரசு ஃபார்மில் இருக்கும். அங்கங்கே இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தேர்ந்தெடுத்து சிறந்த பண்ணையில் சிறந்த காளைகளை புலிகாளைகளை வளர்த்திருப்பாங்க. அந்த சிறந்த புலிகாலையிலேருந்து விந்தை சேகரித்து உரை விந்தை சேகரித்து காலையிலேருந்து எடுத்து சேகரித்து லிக்விட் நைட்ரஜன் விந்தை வந்து சேகரமாக அதாவது பாதுகாப்பாக வச்சுருக்கிறது. அந்த திரவத்துக்கு பேர் லிக்விட் நைட்ரஜன் -196 டிகிரியில் கூலிங்காக இருக்கும். அதில் வந்து இருந்துட்டு அதில் தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அதில் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு அந்த திரவத்தை சப்ளை கொடுத்துருவாங்க. அதில் வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த செமனை வந்து உரை நிலையில் பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அங்கிருந்து ஸ்டிக் குச்சி 2.5 ml அந்த அளவு வந்து டிப் பண்ணி எங்களுக்கு உறைவந்தி குழல் மூலமாக எங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. அதை சேகரம் பண்ணி வச்சுருக்கோம். அது நடைமுறையில் நம்ம வந்து வழக்கமாக மாட்டுகளுக்கு எல்லா மாட்டுக்கும் ஊசி போட்டோம்னா ஒரு சில மாடுகள் வந்து உடனே வந்து கன்செப்ஷன் அதாவது கருத்தரிப்பு நடந்து செனை பிடிச்சிக்கும். இப்போது காலகட்டத்தில் மனுஷங்க நம்ம ஹியூமன்ஸ் மனிதர்கள் எப்படி சத்தான உணவு கிடைக்காத சரியாக சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி மாட்டுகளுக்கும் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் மூலியமாவோ அல்லது நிறைய அது சாப்பிட்ற தீவனம் வந்து தரம் கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு மாதிரியே அதுக்கும் தரம் கம்மியாக இருக்கிறது. சத்து பற்றாக்குறை அந்த மாட்டில் இருந்ததுன்னா அப்போ வந்து செனைக்கு சரி வராது. கொஞ்சம் செனை பிடிக்கிறதுல கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகலாம். அதுக்கெல்லாம் வந்து நிறைய இப்போ வந்து மினரல்ஸ் அதுக்கான சத்துக்கள் உள்ள பவுடர் மாத்திரை வடிவம் பவுடர் வடிவம் அந்த மாதிரி வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அதை கொடுத்தோம்னா மெயினாக குடல் புழு நீக்கம் அதுக்கான மாத்திரைகளை நம்ம அவங்கள வாங்கி போட சொல்கிறது. அதெல்லாம் போட்டாங்கன்னா அந்த மினரல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா திரும்ப வந்து அது செனை பிடிக்கிறதுக்கு தயாராகிடும். மாடு வளர்த்துற விவசாயிகள் எல்லாமே இப்போ ரொம்ப புதுசாக இருந்தால் அவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் தெரியாமல் போகும். தொடர்ச்சியாக மாடு வளர்த்திட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாட்டை பற்றி மாடு ரெகுலராக தீனி சாப்பிட்றது ரெகுலராக அமைதியாக இருக்கும். அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு வந்து செனை ஊசி போடுறதுக்கு தயாராக இருக்குதுன்னா விவசாயிகள் வந்து பார்த்துருவாங்க. அதாவது அந்த மாடு வந்து அமைதியாக இருக்காது, கத்த ஆரம்பிக்கும். நார்மலாக இல்லாமல் கத்திட்டே இருக்கும், நாள் முழுக்க கத்திட்டே இருக்கும். அது அதனோட கண்ணுக்குட்டியோ நம்ம விவசாயிகளோ பக்கத்தில் போனோம்னா நம்ம மேலே தாண்டும். அடுத்தது வந்து வெள்ளையா திரவம் வந்து அதனுடைய அறையில் வந்து பிறப்புறுப்புலேருந்து வந்து தேங்காய் எண்ணெய் மாதிரி நல்லா வடிஞ்சு வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நிறைய அந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. மொத்தம் 3-8 மணி நேரமாக பிரிச்சிருக்கிறாங்க சினைப்பருவ காலத்தை. முதல் 8 மணி நேரத்தில் நம்ம வந்து சினை ஊசி போட்டோம்னா நம்மளுக்கு அதிகமாக பர்சன்டேஜ் கிடைக்காது. இரண்டாவது 8 மணி நேரம் அதை வந்து தேர்ந்தெடுத்து காலையில் வந்த மாட்டுக்கு சாயந்தரம் வந்து பருவத்துக்கு வந்த மாட்டை வந்து நாளைக்கு காலையில் அடுத்த நாள் காலையிலே செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சோம்னா உடனே வந்து அது கருத்தரிப்பு நடந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சினைப்பிடிக்கும் விகிதம் நல்லா இருக்கும். மாட்டுக்கு வந்து அதிகமாக பால் கறக்கிற மாட்டை தான் இப்போ விரும்புவாங்க. அதில் தான் வந்து அவங்களுக்கு ஏதோ குறைந்த லாபமாவது கிடைக்கும். உலகம் முழுவதும் பரவி உள்ள உயர் ரக காளையை வந்து இந்த செயற்கை முறை கருவூட்டல் தான் வந்து நம்ம இங்கே இந்தியாவிலேயோ நம்ம தமிழ்நாடு நம்ம இருப்பிடத்தில் உறை வந்து மூலயமா நம்ம சிறந்த மாட்டை உற்பத்தி பண்ண முடியும். இப்போ இருக்கிற பிரீடு வந்து ஜெர்சி வந்து நம்ம தமிழ்நாடு வெப்பமான ஏரியா, நம்ம சத்தியமங்கலம் ஈரோடு வெப்பமான இடத்துக்கு ஜெர்சி நல்ல உகந்தது. ஜெர்சி வகை மாடு அதில் நிறைய பிரீடெல்லாம் இருக்குது. அடுத்தது அதுக்கு அதிகமாக வந்து பால் உற்பத்தி வேணும்னா ஹெச்எப் தேர்ந்தெடுக்கிறாங்க விவசாயிகள். கருப்பு வெள்ளை மாடு ஹெச்எப். நம்ம ஒரு சில விவசாயிகள் வந்து எனக்கு பழமையான இனம் காங்கேயம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அது வந்து கிடைக்குது, நிறைய உறை வந்து குச்சி நிறைய கிடைக்குது. அதுபோக உங்களுக்கு நிறைய கிர்ரு சாகிவால் தார்பார்க்கர் நிறைய கிடைக்குது. இப்போ கோட்டு இன்செமினேஷன் கூட வந்திருக்குது. கோட்டு வெள்ளாட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அது கிடைக்குது. போயர் ஆஸ்திரேலியன் பிரீடு போயர் கிடைக்குது. தலச்சேரி மலபாரி கருப்பு வகை வேணும்னா சேலம் பிளாக் பெங்கால் வெள்ளாட்டுக்கும் செனையூசி இருக்குது. அதுவும் வந்து நிறைய கன்செப்ஷன் ஆகி குட்டி போடுது. நம்ம எந்த பிரீடு வேணால் நம்ம பயன்படுத்தலாம். என்ன பிரீடு அதிகமாக பால் கறக்கும்னா நம்பர் 1 வந்து ஹெச்எப் தான். அதுதான் வந்து காலையில் 20 லிட்டரு சாயந்தரம் 20 லிட்டரு ஒரு நாளைக்கு 40 லிட்டர் இந்த ஏரியாவில் நல்ல கூலிங்காக வச்சிருக்கணும். அந்த
கருப்பு வெள்ளை மாட்டை வந்து கூலிங்காக வச்சுருந்தா அந்த அளவுக்கு பால் கறக்கும். அப்படியே இல்லைனாலும் 15 காலையில் 15 சாயந்தரம் 15 30 லிட்டர் கண்டிப்பாக கறக்கும். நல்ல ஹீட் எல்லாம் தாங்குற மாதிரினா ஜெர்சி வந்து 10 லிட்டர் காலையில், சாயந்தரம் 10 லிட்டர். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 20 லிட்டர் ஒரு மாடு கண்டிப்பாக கறக்கும். ஜெர்சியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னொரு 10 லிட்டருக்கு பதிலாக 15 லிட்டரும் கூட கறக்கிற மாதிரி இருக்குது. அது நல்ல விவசாயிகள் தேர்ந்தெடுக்கலாம். நாட்டினம் வேணும்னா காங்கேயம் கம்மியாக கறக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கால்நடை துறையிலேயே வந்து சாகிவால் வடநாட்டில் ஃபேமஸாக இருக்குது. அதை வளர்த்தினாலும் அதுவும் இப்போ வந்து அதிகமாக கறக்கிற மாதிரி இப்போ கிடைக்குது. அதிக பால் கறக்கும். சத்து அதிகமானது நம்ம ஏரியாவில் வேணும்னா A2 மில்க்குன்னு இப்போது சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. A2 மில்க்கு அது வந்து நாட்டினம் வந்து காங்கேயம் தான். காங்கேயம் வந்து பால் கம்மியாக கறந்தாலும் அது வந்து கொஞ்சம் நல்ல தரமாக இருக்கும். அது வந்து ஃபேமஸ். காங்கேயம் மாட்டுப்பால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், தயிர் நல்லாயிருக்கும். அது வந்து கம்மியாக தான் பால் கறக்கும். அது நல்லாயிருக்கும். சினை பிடிக்கும் விகிதத்திலிருந்து சினையை பிடிக்கும் விகிதம், கண்ணு போடும் விகிதம், அதில் வந்து எத்தனை காலக்கண்ணு எத்தனை கிடாரிக்கண்ணு வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்டேட்டாக இப்போ வந்து சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுவாங்க. சிஸ்டத்தில் மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு ஊர் அவங்க இன்செமினேட்டர் பேர், அவங்க எத்தனை செனையூசி போடுறாங்க, அதில் எத்தனை வந்து எத்தனை விகிதம் எத்தனை பர்சன்டேஜ் செனை பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வந்து வருஷ இறுதியில் வந்து இந்த ஆண்டு மாதம் இவ்வளவு ஏஐ பண்ணிக்கிறாங்க, வருஷத்துக்கு இத்தனை ஏஐ பண்ணிக்கிறாங்க, இத்தனை வந்து மாடு செனை பிடிச்சிருச்சு, இத்தனை மாடு கண்ணு போட்டுருச்சு, அதில் காலக்கண்ணுக்கு எத்தனை போட்டுச்சு, கிடாரி கண்ணு எத்தனை போட்டுச்சு அப்படின்னெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து சிறந்த பணியாளர் அதில் தேர்ந்தெடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதில் என்னை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதுக்கான ஒரு அவார்டு எனக்கு கிடைச்சது. மந்திரி கொடுத்தாரு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மாதிரியெல்லாம் கிடைச்சது. நம்ம மேலும் நம்மளோட பணி வந்து நல்லா செய்யறதுக்கு அது நல்லா இருந்துச்சு, ஹெல்ப்பாக இருக்குது. ரொம்ப சிறப்பான கேள்வியாக நான் நினைக்கிறேன். செயற்கை முறை கருவூட்டல்லையே வந்து ஒரு சக்ஸஸ் வந்து இதுதான். செக்ஸ்டு செமன் சொல்லுவாங்க. அது தயாரித்து நம்ம செமன் வந்து இப்போ கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக வந்து நான் ஒரு 100 மாட்டுக்கு போட்டேன். இப்போ தான் ஒரு 10 மாடு வந்து கிடாரியே போட்டிருக்குது. அந்தந்த கிடாரிகள் எல்லாம் நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். கிடாரி எல்லாம் எப்படி போட்டிருக்குதுன்னு. நீ அடுத்தது வந்து கிடாரி மட்டுமே போடக்கூடிய ஊசிகளை வந்து நான் வந்து அடுத்தது பயன்படுத்த போகிறேன். விவசாயிகளை நான் எப்போ கிடைக்கணும் ஒரே ஆவலோட மகிழ்ச்சியோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே எனக்கு அடுத்த வாரத்தில் 10 நாளில் எனக்கு அந்த குறை வந்து குச்சியெல்லாம் கிடைச்சிரும். ஊசி நான் வந்து போட்டு அதிக கிடாரியை உற்பத்தி பண்ணுறத விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஒரு தேதியில் ஏதோ ஒரு மாதம் 1ஆம் தேதி போடுறோம்னா சனி ஊசி நம்ம ஒரு தேதியில் போடுறோம். போட்டதுலேருந்து 90 நாள், அதாவது 3 மாதம். அதில் வந்து 3 மாதத்தில் நம்ம உள்ள செக் பண்ணோம்னா அந்த மாடு வந்து செனை பிடிச்சிருக்குதா என்னங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும், தெளிவாக சொல்ல முடியும். நிறைய இளைஞர்கள் வந்து படிக்கிறாங்க, அதில் வந்து பாஸ் பண்ண முடியல, நீட் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணுறாங்க, பாஸ் பண்ண முடியாமல் மனசு சோர்வடைஞ்சு ஒரு விபரீத முடிவுக்கெல்லாம் கூட போகிறாங்க. மறைமுகமாக இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு, இதுவும் வந்து நம்ம டாக்டருக்கு இணையான ஒரு பணி தான். அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்து இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்த பணியில் நல்ல சிறப்பாக செஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்ல ஒரு மனசு திருப்தியோட இந்த தொழிலை வந்து நம்ம செய்ய முடியும். படித்த இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துமாறு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன வியூவர்ஸ், நல்லா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ நேரம் எவ்வளோ பொறுமையாக நம்ம யங்ஸ்டர்ஸ்க்காக என்னென்ன கைட்லைன்ஸு என்ன மாதிரிலாம் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சூப்பராக சொல்லியிருந்தாரு. நம்மளோட சேனலுக்கு வருகை புரிஞ்சதுக்கு ரொம்ப மிக்க நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி புதுசாக நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை பரத். பாய்.